கர்னல் முருகானந்தம், நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நெடுங்காலம் நீங்க பாதுகாப்பு துறையில் பணியாற்றிய காரணத்தினால் அப்படி சொல்றீங்களா, இல்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற யூகத்தில் சொல்றீங்களா? ஆபரேஷன் சிந்தூர் இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து தரப்புல இருந்து கிளியரா சொல்லிட்டாங்க என்ன முடியலன்னு. அண்ட் ஆல்சோ இந்த சீஸ்ஃபயர் ரொம்ப டெலிகேட் சீஸ்ஃபயர் நான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய நிகழ்வுகளை பார்க்கும்போது பாகிஸ்தான் என்னைக்குமே அவங்களுடைய சொல்லையும் அவங்களுடைய கேரண்டி எதையுமே காப்பாற்றினது கிடையாது. அதாவது தட் அந்த கண்ட்ரில பவர் சென்டர்ஸ், மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்குதுங்க. அதனால அந்த கண்ட்ரினால சிங்கிள் போக்கஸ்டா ஒருமித்தமா அவன் அழிவதான் போக்கஸ் பண்ண முடியும் மொழியே ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு போக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு போக்கஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் நினைச்சா அங்க இருக்கிற ஐஎஸ்ஐ அது வேற மாதிரி நினைக்கும், அங்க இருக்கிற மிலிட்டரி பவர் அது வேற மாதிரி நினைக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், மல்டிபிள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எஜெண்டா வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு பாகிஸ்தான் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க டெரரிஸ்ட் அட்டாக்க நாங்க பொறுப்பு இல்ல, நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களை மிஞ்சியும் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அட்டாக் பண்ணா பாகிஸ்தான்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி பட்சத்துல நம்ம என்ன நினைப்போம், இது பாகிஸ்தானுடைய தூண்டுதல் தான் நடக்குது. ஏன்னா செட்டப்ல அவங்க தானே பண்ணிருக்காங்க, அவங்க டெரரிஸ்ட் ஃபேக்டரி அவங்க தானே. சோ நம்ம என்ன நம்மளுடைய ஃபோர்ஸ் இந்த ஃபோக்கஸ் பாகிஸ்தான அகைன்ஸ்டா இருக்கும்போது இந்த சீஸ்ஃபயர் சிம்பிளி அப்ரோகேட் ஆயிடும். சோ அதனால நம்ம இந்த சீஸ்ஃபயரை நினைச்சிட்டு நம்ம பேக் டு நார்மல்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்செக்ஸ் as well as நிஃப்டி ரெண்டும் மிகச்சிறந்த ஒரு இதை கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் நான் சொல்றேன். சாரி, ஒரு 2 minutes I'll take. இதுவரையிலும் நம்ம பேசினதை பத்தி, நம்ம இங்க பேசுற டிஸ்கஷன் அண்ட் அதர் மீடியால நான் பாத்துட்டு இருக்கிறேன். இது என்ன தெரியுதுன்னா, ஏதோ இந்த 3 நாள் ஆபரேஷன்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் அட் பாரிட்டி ஆயிடுச்சு, 2 பேரும் ஈக்குவலா பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சா கிடையவே கிடையாதுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு நேயர்களும் இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போகணும்னா, இந்த லெசன் என்ன எடுத்து போகணும்னா, இந்த தடவை இந்தியா பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு உடைச்சிருச்சு. மேக்ஸிமம் டேமேஜ் ஹஸ் பீன் டன். இனிமே நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேங்க, பாகிஸ்தான் கவர்மெண்டோ அதனுடைய ஏஜென்சிஸோ தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவன் நம்ம இதுக்கு அனுப்பவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு உயிர் பயம் முதுகலுக்கு உடையிற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். வெளியில என்ன டீக்ளாசிஃபை ஆகல, நானும் அதை சொல்லக்கூடாது. பட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மிகச்சிறப்பா பாகிஸ்தானுடைய ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ணி டெமாலிஷ் பண்ணிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2, எல்சில இதுவரை நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டா, எப்பவுமே கிராஸ் பார்டர் ஃபயரிங்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருந்திருப்போம். இந்த தடவை எல்சில ஓப்பனா அடிச்சோம். நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னா, அவன் அடிச்ச ஆக்டிவிட்டிஸ் ஆகக்கூடிய அவனுடைய அஃபென்சிவ் பூரா கர்னல் சுந்தர் சொன்ன மாதிரி ட்ரோனா இருந்தது. ட்ரோனால ஒண்ணுமே பெரிய விஷயங்கள் கிடையாது, இதெல்லாம் லோ காஸ்ட் ட்ரோன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், அவனுடைய ட்ரோன் ஆக்டிவிட்டி, அவனுடைய ட்ரோன் அட்டாக்னால நமக்கு பெரிய ஒரு பீதியை தவிர, ஒரு வதந்தியை தவிர, பீதியை தவிர வேற எதுவுமே அங்க நடக்கல. எஸ், 1 or 2 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆயிருக்குது அண்ட் ஸ்பொராடிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆயிருக்குது. பட் ஆனா நம்ம அடிச்ச ஒவ்வொரு அடியும் அவனுடைய, நேத்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, நான் சொல்ல விரும்பல. இட் இஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வெரி சீரியஸ் ரெப்பர்கஷன்ஸ்க்கு அளவு கொண்டு போனதுனாலதான் உலக நாடுகள் உடனே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு சீஸ்ஃபயர் ஆகணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. இது நான் இந்த பப்ளிக் போரத்துக்கு சொல்றேன். இந்த அதடவை நம்ம அடிச்ச அடி, எஸ்பெஷலி 9th and 10th அடிச்ச அடி ரொம்ப ரொம்ப மிக மிக அதிக அளவு நம்ம அவங்களை அடிச்சிட்டோம். இனிமே அவங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க இந்தியா கூட அபிஷியலி சண்டை போடுறது. இது தெளிவான விஷயம். இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு 24 hours கொடுத்திருந்தோம்னா பாகிஸ்தானுடைய எக்ஸிஸ்டன்ஸே கிளியர் ஆயிருக்கு. இது என்னுடைய அனுமானமும் அண்ட் இட்ஸ் ஃபேக்ட் ஆல்சோ, விச் இன்னும் காலப்போக்கில் இன்னும் ஒரு 2-3 days 5 days 10 daysல இது ரிலீஸ் ஆயிடும், டீக்ளாசிஃபை ஆயிடும். நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் மிக 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 தீவிரமா அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸுடைய பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்க உடைச்சிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நம்மளுடைய மிசைல்ஸ் எல்லாம் அவனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு, சிம்பிளி கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. இன்னும் அவன் திருப்பி அதை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதை விட பயங்கரமான அடி என்னன்னா, சைனாவுடைய டெக்னிக்கல் டாமினேஷன், டெக்னாலஜியில் அவங்க சிறப்பா இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் இருந்ததுல அது சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு யாரார் சப்போர்ட் பண்றாங்கிறவங்க, எடுத்துக்காட்டா துருக்கி. நம்ம இதே துருக்கிக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஆனா அந்த துருக்கி என்ன செஞ்சிருச்சு, தன்னுடைய சுய புத்தியை காட்டிட்டாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய ஹிடன் எனிமீஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பலவித ரூபத்துல இந்த 3 days ஆபரேஷன் நமக்கு சாதாரணமா இல்ல, மிகச்சிறப்பா நமக்கு நம்மளுடைய பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணிச்சு. இனிமே பாருங்க, இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்தியன் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பல நாடுகள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்குது.
அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு சென்செக்ஸ் ஆஸ் வெல் அஸ் நிப்டிலையும் மற்ற விஷயங்கள்லயும் வரலாறு காணாத உயர்வு இருந்திருக்கு. ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் வில் பி ரெஃப்ளெக்டட் இன் தி மார்க்கெட்ஸ். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐ வாஸ் ஹேவிங் அ டவுட், காலையில அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் எல்லாம் வர இன்புட்ஸ் எல்லாம் வர பார்க்கும்போது நம்மளுடைய அடி சரியான அடி, நம்மளுடைய பொசிஷன் ஹையா உயர்ந்துருச்சு. ஆகவே ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா இதுல எல்லாரும் இப்ப என்னத்தை வச்சு டிஸ்கஸ் பண்றாங்கன்னா நமக்கு எவ்வளவு அடி வாங்கணும்ங்கறத வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. இல்லங்க நீங்க அப்படி கிடையாது, புரிஞ்சுக்க கூடாது. நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து பேசின ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி அவரு சொன்ன விஷயம்தான், இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலை ஒரு சுவர் போல பாதுகாத்ததில் இந்திய விமானப்படையினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருந்ததுன்ட்டு. நாங்க 2019க்கு போக விரும்புகிறோம். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன்ட்டு இது நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இதே 2019 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புல்வாமா தாக்குதல் நடந்தது. அடுத்த ஒரு 15 தினங்களுக்கு 10 தினங்களுக்கு பிறகு 27 ஆமா பிப்ரவரி 27 28 எஸ் நாம ஒரு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டாக் ஃபைட் நடந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, நீங்க அந்த நேரத்தில் என்ன நடந்தது, இந்த அரசாங்கம் எதை மறைத்தது அப்படிங்கறத IAF ஒப்புக்கொண்டதனால் இதை நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அந்த நேரத்துல இதே IAF தான் சொந்த சாப்பர் ஃபிளைட்டை மிஷல் வச்சு தான் அடிச்சு உள்ள இருந்த 6 பேரை கொன்னது. அது நடக்குங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன செஞ்சுட்டாங்க, அதனுடைய இன்வெஸ்டிகேஷனை இது பண்ணி யார் பொறுப்பு எல்லாமே கிளியரா டீக்ளாசிஃபை பண்ணிட்டாங்களே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அதுல சார்? இல்ல ப்ராப்ளம் கிடையாது இல்ல சார், இது ப்ராப்ளம் கிடையாது இல்ல. நீங்க லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்தாண்ட இல்ல சார், லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இந்தாண்ட இருக்கும்போது நடந்த சம்பவம் அது. ஸ்ரீநகர்ல ஓல்ட் ஏர்ஃபீல்ட்ல இது நடந்தது. 5 minutes ஆஃப் டேக் ஆஃப்ல நடந்தது. மீ 17 ஏர்கிராஃப்ட் நம்மளுடைய அதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய விஷயங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 2019 இருந்து இன்னைய வரலும் ரொம்ப ரெக்டிஃபை பண்ணி அந்த மேக்னிடியூட் ஆஃப் தி ஆபரேஷன் வேற. இது ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹைலி லார்ஜர் மேக்னிடியூட் மிஸ்டர் அரவிந்த் அக்ஷன். அதான் சார் எனக்கு புரியுது சார். அது தேர்தல் காலம் சார். கிட்டத்தட்ட இந்த நாட்டுக்கு உண்மையாக IAF அப்ப இல்ல. ஏன்னா அப்ப ஒரு 6 பேரை கொன்னோங்கிறத அவங்க சொல்லலைன்னு. அது ஃப்ரெண்ட்லியா நடந்திருக்கட்டும், எப்படி வேணா நடந்திருக்கட்டும், செத்தவங்க எல்லாம் ராணுவ வீரர்கள் தானே. அவங்களை நீங்க அப்ப தியாகியாக்கலையே. அப்ப நீங்க எல்லாம் CRPFல செத்து போன 40 பேரை மட்டும் தானே தியாகியாக்கி இந்த தியாகிகளுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மேடைக்கு மேடை கேட்டுட்டு கிடந்தாங்க. இன்னைக்கும் இல்ல சார், இன்னைக்கும் இளங்கோவன் சார் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ஏதாவது அட்டாக் நடந்திருக்கா, நம்மளுடைய வாகனங்கள் ஏதாவது தாக்கப்பட்டிருக்கான்னு கேட்ட கேள்விக்கான பதிலை இன்னைக்கும் அரசாங்கம் சொல்லாமல் கடந்து சென்று இருக்கிறது. சொன்னால் அது எதிரி நாட்டுக்கு பலமானதாக மாறிவிடும். அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா கடந்த கால தவறுகளை எல்லாம் சரி பண்ணிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கூட நாங்க கேட்கிறோம். இல்லன்னா இதை கூட கேட்க மாட்டோம். அதாவது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இந்தியால எது சொன்னாலும் அதை ஒரு அரசியலும் அல்லது அது ஒரு விவாத பொருளாக்குறனுடைய ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு சிறப்பான ஒரு தன்மை இந்தியால இருக்குது. எது சொன்னாலும் இப்ப மணி 7 மணி ஆகுது, 7:30 ஆகுது நைட்டு. ஆனா நான் இல்லப்பா இப்ப சூரியன் உச்சியில இருக்குது அப்படின்னு சொன்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி, நல்லா கேட்டுக்கங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த, இவ்வளவு தெளிவான விஷயத்த 25-30 வருஷமா அவங்க பண்ணிட்டு வர இந்த விஷயத்த அவங்க நம்ம இந்தியன் ஆர்மி அவங்களை அட்டாக் பண்ண உடனே ஜஸ்டிஸ் சர்வ்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ NIA ஒரு நாள் கழிச்சு இன்னும் டேட்டா கேட்கறாங்க அப்படின்னா NIA டேட்டா கேட்பாங்க. என்ன 5 வருஷத்துக்கு டேட்டா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க NIA. ஏன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பல கோணங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அட்டாக் பஹல்காம் அட்டாக் காரணகர்த்தா பாகிஸ்தான். உடனே நம்ம அதுக்கு அட்டாக் பண்ணிட்டோங்கிறது ஜஸ்டிஸ் சர்வ்டு, அது அங்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் பல கோணங்கள்ல NIA இது பண்ணு. சோ அதனால நம்ம அதாவது வெரி வெரி சிம்பிள் திங்ஸை கூட இந்தியன் மைண்ட் செட் என்ன செய்யுதுல வெரி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கிளீனா ஆர்டர் ஆஃப் பேட்டில், எனிமி ஆர்பேட் என்னது, நம்ம ஆர்பேட் என்னது, எனிமி லாஸ் கிளியரா வந்துரும். ஓகே கர்னல். ஓகே. தேங்க்யூ.